வணக்கம் எனக்கு அன்பானவர்களே. காலை உணவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் இட்லி, தோசை, பொங்கல், வடை என்று இந்த உணவுகளை தான் நான் சாப்பிட்டுட்டு வர்றோம். ஆனால் இது உடம்புக்கு சரியானதா என்பது தெரியவில்லை. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர்த்து விட்டு என்ன சாப்பிடலாம் என்று சொன்னால், பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவைகளெல்லாம் நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு மிகுந்த நல்ல வெஜிடபிள் சூப்பு இந்த மாதிரியெல்லாம் நாம் சாப்பிட்டு வரும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. போதுமான புரோட்டீன், வைட்டமின்கள், இரும்புச்சத்து, தாதுக்கள் எல்லாமே நமக்கு இந்த பழங்களில், நட்ஸுகளில் நமக்கு கிடைக்கிது நண்பர்களே. உதாரணத்திற்காக நான் இன்று காலையில் எடுத்துக்கொண்ட உணவை பாருங்கள். இதுதான் நான் இன்றைய காலையில் சாப்பிட்ற உணவு எனக்கு அன்பானவர்களே. இது பப்பாளி, இதயத்திற்கும் கண்ணுக்கும் மிகவும் ஆரோக்கியமானது. இது செவ்வாழை. செவ்வாழை அனைத்து சத்தும் நிறைந்தது. இது அவித்த முட்டை. இதில் 100% புரோட்டீன் அப்படியே உடம்புக்கு சேருதுன்னு சொல்கிறாங்க. இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான ஒரு உணவுப் பொருள். இது பாதாம். இது ஆப்பிள். ஆப்பிள் இன்றைக்கி மார்க்கெட்டில் விலை கம்மியாகவே கிடைக்கிது. இரத்தத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது, இரத்த விருத்தியை பெருக பண்ணக்கூடிய பழம் என்று சொல்கிறாங்க. இது உலர் திராட்சை. இது பேரிச்சம்பழம். அதிகமான இரும்பு சத்து இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். எனவே பார்க்கறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படிப்பட்ட உணவை காலையில் நான் சாப்பிடும் பொழுது ஈஸி டைஜஷன், அதிகமான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது, ரத்தத்தில் கலக்குது, நல்ல வேலை செய்வதற்கான சக்தி நமக்கு கிடைக்குது எனக்கு அன்பானவர்களே. இப்படி பழங்களை சாப்பிட்டு நமது உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள். இன்று முழுக்க காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, நன்றி, நன்றி.